அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் 2025ஆம் ஆண்டு வெளிவந்த உயர்தர ரசாயனவியல் பேப்பரின் முதல் 11 தொடக்கம் 20 வரைக்குமான எம்சிக்யூ வினாக்களோட விளக்குரையை பார்க்க போகிறோம். நாங்கள் ஆல்ரெடி முதல் 1 தொடக்கம் 10 வரைக்குமான விளக்க உரைகளை V1ல பார்த்துருக்கோம், வீடியோ 1ல. இது 2வது வீடியோ. ஸோ அப்போ இதில் 11வது எம்சிக்யூ தொடக்கம் 20வது எம்சிக்யூ வரைக்குமான விளக்க உரைகளை பார்ப்போம். ரைட், அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா 11வது எம்சிக்யூ NCO மைனஸ் இதுல அயனின் வடிவத்திலிருந்து வேறுபட்ட வடிவம். முதல் NCO மைனஸ் இந்த வடிவத்தை வரைவோம். அப்ப எங்களுக்கு மையணுவாக நாங்கள் கார்பன் எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ கார்பன், நைட்ரஜன், தனிச்சோடி O இப்படி இருக்கலாம், NCO மைனஸ், சரிதானே? அப்ப இதற்கு வேறுபட்ட வடிவமுள்ள ரசாயன இனம். அப்ப நாங்க மற்றதுன்ற ரசாயன இனங்களை வரைஞ்சு கொள்வீங்களா இருந்தா எங்களுக்கு NO2 இலகுவா தெரியும். NO2 தனிச்சோடி வரக்கூடிய ஒரு இடம். ஸோ இப்போ NO2 பிளஸ், அதே மாதிரி N3 மைனஸ் வரலாம், இப்படி வரலாம். N3 மைனஸ் மைனஸ் பிளஸ், நான் நினைக்கிறேன் 1 2 3 4 5 6 7. ஸோ அப்போ 2 மைனஸ் பிளஸ், இப்போ 2 மைனஸ் பிளஸ், அப்போ விளைவுலாக N3 மைனஸ் வரலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நேர்கோடு. அப்போ இந்த கட்டமைப்பு நேர்கோடு. அப்போ N3 மைனஸ் நேர்கோடு, NO2 பிளஸும் நேர்கோடு. XCF2 இப்படி வரலாம் இல்லையா, தனிச்சோடி. அப்போ 1 2 3 4 5 6 7 8. அப்போ இதுவும் நேர்கோடு தானே, XCF2 நேர்கோடு. CNO மைனஸ், அதாவது மேலே உள்ளதுன்ற அதே ஒரு வடிவம் தான். அப்போ CNO மைனஸ். அப்போ இதில் மையணுவாக நைட்ரஜனை கன்சிடர் பண்ணலாம், அல்லது இதே கட்டமைப்பு கூட நீங்கள் வரையலாம். ஏன்னா இங்கே அந்த வலுவளவு தானே கன்சிடர் பண்ணணும். இப்போ வலுவளவாக நாங்கள் மையணுவே எடுக்க முடியும். அப்போ ரெண்டுமே சேம் ஸ்ட்ரக்சர் தான். அப்போ எங்களுக்கு அதுவும் நேர்கோடாகத்தான் இருக்கும். பட் இந்த SF2 வரையும் போது தனிச்சோடி SF2, அதாவது H2S மாதிரியான SF2. அப்போ இதன் வடிவம் பார்த்தீங்கன்னா கோணல் வடிவம். அப்போ எங்களுக்கு இந்த இடத்துல வேறுபடக்கூடிய வடிவம் SF2. ஐந்தாவது பதில். அடுத்த கேள்வி 12வது எம்சிக்யூ. அப்போ இதில் KiO3 மற்றும் I- அமில ஊடகம் H2S சேர்க்கப்படுது, H2SO4. அப்போ எங்களுக்கு தாக்கம் இலகுவா தெரியும் தானே பிள்ளைகள்? தாக்கம் இலகுவா தெரியுமே, என்னது? KiO3 பிளஸ் Ki, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமிலம். அப்போ H2S சேர்க்கிறாங்க. அப்போ H2SO4 தாக்கத்தை சமப்படுத்தும் போது எங்களுக்கு கிடைக்கும் I2 பிளஸ் H2O, நீர் தானே கிடைக்கும். ஸோ அப்போ இதில் எங்களுக்கு வேணுமெண்டா பொட்டாசியம் இருக்கிறதுனால எங்களுக்கு K2SO4 கிடைக்கும். K2SO4 கிடைக்கும். K2SO4. இப்போ தாக்கத்தை சமப்படுத்துவீங்கன்னு நினச்சின்னா உங்களுக்கு வளமை போலவே இந்த இடத்துல அயோடின் 5, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் RH பிளஸ் வரணும். ஆகவே இங்கே H2SO4 சொல்றதுனால 3 போட்டிங்கன்னா சரி. பிறகு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 I2, இதன் ஒரு மூலுக்கு 3 அயோடின். ஏன்னா இதன் அந்த முதல் நியமம், அதாவது நியம வளவாக்கல் தாக்கம் தானே இது. அப்போ எங்களுக்கு இதை நாங்கள் இலகுவா நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். இதில் எங்களுடைய கல்குலேஷன்ஸ்ல. அப்போ எங்களுக்கு ஈஸியாக அந்த தாக்கம் ஞாபகத்தில் இருக்கலாம். ஸோ அப்போ இங்கே 3, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த இடத்துல வரலாம் ஒரு 3 H2SO4. ரைட். அப்போ இதில் இந்த தாக்கம் தான் நடக்க போகுது. இந்த தாக்கத்தில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா KiO3 பொட்டாசியம் அயோடைட்டுன்ற 0.02 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 எவ்வளவு கனவளவு சேர்க்கப்படுது? 25 சென்டிமீட்டர் கனம். ரைட். அதே மாதிரி பொட்டாசியம் அயோடைட்டுன்ற 0.5 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 சரிவுடையதுன்ற எவ்வளவு கனவளவு? 15 சென்டிமீட்டர் கனம் சேர்க்கப்படுது. 15 சென்டிமீட்டர் கனம் சேர்க்கப்படுது. ஸோ இப்போ எங்களுக்கு இதில் சேர்க்கப்படக்கூடிய மூலளவு கண்டுபிடிக்கலாம். ஆகவே மூலளவு சமன் செறிவுத்தர கனவளவு. செறிவு பார்த்தீங்கன்னா 0.02 தர 25 தர 10⁻³ மூல்கள். ஸோ அப்போ இது ரெண்டையும் பெருக்கும் போது எங்களுக்கு 50னா 0.5 தர 10⁻³ மூல்கள் இருக்கும். ரைட். இதில் தாக்கம் அடையும் போது இதன் மூலளவு சமன் செறிவுத்தர கனவளவு 0.5 தர 15 தர 10⁻³ மூல்கள். அப்போ இது ரெண்டையும் பெருக்கும் போது 7.5 தர 10⁻³ மூல்கள் வரும்.
அப்போ இந்த இடத்துல IO3 மைனஸ் மூலளவு 7.5, இங்கே பார்த்தீங்கன்னா 0.5 தர 10 3 மூல்கள். அப்போ எங்களுக்கு இந்த தாக்கத்தில் எல்லைப்படுத்தும் காரணி என்னன்னு சொல்லி டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். எல்லைப்படுத்தும் காரணின்னு சொல்லும்போது ஒரு தாக்கத்தில் முதலில் முடிவடையும் பதார்த்தம் தானே எல்லைப்படுத்தும் காரணி. அப்போ இந்த இடத்துல இது 0.5 தர 10 3 மூல் இருக்கு, இது 1.5 7.5 தர 10 3 மூல் இருக்கு. எங்களுக்கு விகிதம் படி பார்க்கும் போதுமே 1க்கு இங்கே 5 தேவைப்படும். அப்போ இங்கே 0.5க்கு இங்கே அதில் 5 மடங்கு 2.5 தான் தேவைப்படும். 2.5 தர 10 3 மூல்கள் தான் தேவைப்படும். ரைட். அப்போ எங்களுக்கு 0.5க்கு 2.5 மூல்கள் இங்கே தாராளமாக இருக்கு. ரைட். ஆனால் இங்கே 7.5 தாக்கம் அடைவதற்கு இங்கே பார்த்தீங்கன்னா அதண்ட 7.5ல 5ல் ஒரு பங்கு, இங்கே 2.5, இங்கே 2.5 இல்லையே. அப்போ இங்கே முதல்ல முடிவடையக்கூடிய ஆள் யாரு? இவர். அப்போ இவர் 0.5 முடிவடையும் போது அவர் 2.5 தான் முடிவடையும், அதனால் 5 மடங்கு. அப்போ இதான் எல்லைப்படுத்தும் காரணி. எல்லைப்படுத்தும் காரணி. இப்போ இந்த எல்லைப்படுத்தும் காரணிக்கு அமைவாகத்தான் என்ன நடக்கும்? தாக்கம் நிகழும். அப்போ இதண்ட 1 தர 10 3 மூல் என்றால், சாரி 0.5 தர 10 3 மூல் என்றால் இந்த விகிதத்துக்கு 1க்கு 3 மடங்கு I2. அப்போ இது 0.5 என்றால் இதண்ட 1.5 தர 10 3 மூல்கள் I2 உருவாகிடும். இப்போ எங்களுக்கு I2க்கு S2O3 2- மூல் விகிதம் நமக்கு தெரிந்தானே, 1க்கு 2. அப்போ எங்களுக்கு இது 1.5 தர 10 3 மூல்கள் இருக்குமா இருந்தால் அதன் 2 மடங்கு 3 தர 10 3 மூல்கள் இருக்கும். எங்களுக்கு S2O3 2- தேவைப்படும், அதாவது Na2SO3 தேவைப்படும். இப்போ கேட்ட கேள்வி என்னென்றால் Na2SO3 கனவளவு 20 தேவைப்பட்டிருக்கு, 20 சென்டிமீட்டர் கனம். அப்படி என்றால் அதன் செறிவு எவ்வளவு? அப்போ எங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட Na2SO3 மூலளவுகள் தெரியும். I2 மூலளவு 2 மடங்கு தேவைப்படும், 1க்கு 2ங்கிற விகிதம். ரைட். அங்கே I-S4O6 2- அது நமக்கு தெரியும். ரைட். அப்போ எங்களுக்கு C7 N/V யாருக்கு பயன்படுத்தலாம்? S2O3 2- பயன்படுத்த முடியும். அதில் பாவிக்கப்பட்ட மூலளவுகள் 3 தர 10 3 மூல்கள். கனவளவு பார்த்தீங்கன்னா அதில் 20 பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ 20 தர 10 3 டெசிமீட்டர் கனம். அப்போ இது சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா அது 2 வெட்டுப்படும். ஸோ அப்போ 0.15 மூல் டெசிமீட்டர் -3 மூல் டெசிமீட்டர் -3 வரலாம். ஸோ அப்போ 5வது பதில் கொடுக்க முடியும். 5வது பதில். ரைட். அதுக்கு அடுத்த கேள்வி 13வது கேள்வி. ரைட். ஓகே. ஸோ 13வது கேள்வி என்ன என்றால் 23 பாகை செல்சியஸில் சோடியம் ஹைட்ராக்சைடு சாலிட் நீரில் கரைக்கப்படுவதற்காக வெப்போலுறை மாற்றம் ΔH -42 கிலோ ஜூல்ஸ் பெர் மோல். அப்போ எங்களுக்கு NaOH சாலிட் கரையுது NaOH எக்வஸ் ஆகுது. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 42 -42 கிலோ ஜூல்ஸ் பெர் மோல். ஒரு மூலுக்கு 42 கிலோ ஜூல்ஸ் வெப்பம் வெளிவிடப்படும். ஏன்னா இந்த இடத்துல ΔH மைனஸ் வெப்பம் வெளிவிடப்படும், புற வெப்பம். ரைட். பாத்திரம் ஆல்ரெடி 23 பாகை செல்சியஸ்ல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 230 கிராம் நீர் இருக்கு. இப்ப தாக்கம் நடக்கும்போது இவ்வளவு வெப்பம் வெளிவிடப்படும், ரிலீஸ் ஆகும். இதுல இப்ப வெப்பம் வெளிவிடப்படும் என்றா தொகுதி சூடாகும். இப்ப வெப்பம் வெளிவிடப்படும் என்றா தொகுதி என்ன செய்யும்? ஹீட் ஆகும். சரிதானே? ரைட். அப்ப இங்க பாத்தீங்கன்னா 20 கிராம் NaOH எடுத்து கரைக்கிறாங்க. அப்ப இந்த தண்ணியில 20 கிராம் NaOH எடுத்து கரைக்கப்படுது. 40 கிராம் தான் ஒரு மூல், அப்படித்தானே? சோடியம் ஹைட்ராக்சைடு மூல் எடுத்து நீவு, சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH மூல் எடுத்து நீவு 40 கிராம் மூல் -1. அப்ப 40 கிராம் கரையும் போது தான் 42 கிலோ ஜூல்ஸ் வெளிவிடப்படும். ஆகவே இங்க 20 கிராம் தான் கரைக்கப்படுது. அப்ப எத்தனை வெப்பம் வெளிவிடப்படும்? அப்ப நாங்க ΔH7 நாங்க இப்படி சொல்லலாம் தானே, ΔH சொல்றது ரைட். அப்ப எங்களுக்கு Q/N. அப்ப இந்த இடத்துல ΔQ எவ்வளவு வெளிவிடப்படும்? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ΔH, அப்ப நான் இங்க Q கண்டுபிடிக்கிறேன். ΔQ7 ΔH into N. ΔH -42 கிலோ ஜூல்ஸ் பெர் மூல். பட் இந்த இடத்துல வெளிவிடப்பட போறது எத்தனை மூல்? அரை மூல். ஏனென்றால் மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. இப்போ திணிவு 20 கிராம் எடுக்கிறாங்க, இது 40. ஸோ 40 கிராம் மூல் மைனஸ் இந்த மூலர் திணிவு. அப்போ 0.5 மூல் தானே இருக்கும் இல்லையா? அப்போ இங்கே நீங்கள் 0.5ஆல் பெருக்கும்போது 0.5 மூலால் பெருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய விட
21 கிலோ ஜூல்ஸ். 21 கிலோ ஜூல்ஸ் வெப்பம் இந்த இடத்துல வெளிவிடப்படும். ஏன்னா ஒரு மூலுக்கு தான் -42 கிலோ ஜூல்ஸ். ஆகவே இந்த இடத்துல 20 கிராம் அப்படின்றால் நீங்க மூல திணிவான பிரித்து அதனை மூலளவு கண்டுபிடிக்கலாம். மூலளவையும் இந்த பெருமானத்தை அது ஒரு மூலுக்கு -42 கிலோ ஜூல்ஸ் என்றால் அப்ப தசமைந்து மூலுக்கு எவ்வளவு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ரைட். அப்ப இதிலிருந்து வெளிவிடப்பட்ட மொத்த வெப்பம் இவ்வளவு. அப்ப இந்த வெப்பம் யாரால உறிஞ்சப்படும்? இந்த நீர் கரைசலால் தான் உறிஞ்சப்படும். அப்ப அதுக்கு நாங்க சமப்படுத்த முடியும். Q சமன் டெல்டா Q சமன் ms டெல்டா தீட்டா இல்லையா? ரைட். ஆகவே டெல்டா தீட்டாவை கண்டுபிடிக்க முடியும். டெல்டா தீட்டா சமன் டெல்டா Q. டெல்டா Q எவ்வளவு? மைனஸ், அதாவது வெளிவிடப்பட்ட வெப்பம் தானே, அப்போ உங்களுக்கு பரவாயில்லை 21 1000 10 ஜூல்ஸ் வெப்பம் வெளிவிடப்படுது. M கரைசலோட மொத்த திணிவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 230 கிராம். கொண்டு இங்கே பிரிக்க போறேன். அப்போ டெல்டா தீட்டாவை கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ 230 கிராம்ஸ் இதண்ட 2.4 ஜூல் கிராம் -1 கெல்வின் -1. ரைட். எங்களுக்கு தீட்டா தான் தேவை. ஓகே, அப்போ தீட்டாவை கண்டுபிடிச்சு கொள்ள முடியும் இல்லையா? ஸோ எங்களுக்கு சுருக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பெருமானம் இதை சுருக்கும் போது வருது உங்களுக்கு. இதை வேண்டுமெண்டா 2.1 சொன்னீங்கன்னா இங்கே 4ன்னு சொல்ல முடியும். அப்போ இதையும் சுருக்கலாம். அப்போ உங்களுக்கு 10 கீழ் இங்கே 2 வரும். ஸோ 2 பெருக்கும்போது 46 வரும். ஸோ அப்போ ஜூல் வெட்டுப்படும், கிராம் வெட்டுப்படும், கெல்வின்ல விட வரும். ஸோ தானே இந்த விட ஏதோ விட வருது 24 தசத்துட்டு ஒரு விட. ஓகே, 24.7 கெல்வின் கிட்ட ஒரு விட வருது. ரைட். இப்போ எங்களுக்கு ஆல்ரெடி இந்த கரைசல் 23 பாகை செல்சியஸ்ல இருக்கு. அப்போ இந்த இடத்துல கவனிய பிள்ளைகள் டெல்டா கியூ தான், டெல்டா தீட்டா தான் 24.7, அதாவது வெப்பநிலையில் ஏற்பட்ட மாற்றம். டெல்டா கியூ சமன் ms டெல்டா தீட்டா. அப்போ டெல்டா தீட்டாவை தானே கண்டுபிடிக்கணும். அப்போ வெப்பநிலையில் ஏற்பட்ட மாற்றம் அது கெல்வினா இருந்தாலும் சரி, பாகை செல்சியஸ் இருந்தாலும் சரி, சமன் தானே. அப்போ எங்களுக்கு இந்த இடத்துல டெல்டா கியூ எங்களுக்கு சொல்ல முடியும் 24.7 பாகை செல்சியஸ் என்றும் சொல்லலாம். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த ஒரே பெட்ரோல தானே கூட்டி எடுக்கிறோம் விடைய. உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன் நான். ரைட். அப்போ இந்த பெருமானத்தால் தான் வெப்பநிலை கூடி இருக்கணும். ஏன் கூடி இருக்கணும்? ஏன்னா அந்த இடத்துல வெப்பம் வெளிவிடப்பட்டிருக்கு. அப்போ வெப்பம் வெளிவிடப்பட்டால் வெப்பநிலை அதிகரிச்சிருக்கும். கரைசல்ல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சாரி 21.7 பாகை செல்சியஸ். ஏன்னா இந்த விடைய 2வது ஆன்சர்ல கொடுத்து வச்சிருக்காங்க. அதாவது வெப்பநிலை எவ்வளவு அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்ப கேட்ட கேள்வி வெப்பநிலை ஏற்பட்ட அதிகரிப்பு கிடையாது, இறுதி வெப்பநிலை. இறுதி வெப்பநிலை எவ்வளவு? ஆல்ரெடி கரைசல் 23 பாகை செல்சியஸ்ல இருக்குது. இப்ப வெப்பநிலை அதிகரிப்பு 21.7 பாகை செல்சியஸ் கூட்டும் போது 44.7 பாகை செல்சியஸாக கிடைக்கும். ஸோ அப்போ ரொம்ப கவனமா இருந்திருக்கணும். 5வது பதில் இந்த இடத்துல ஏற்பட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலையில் ஏற்பட்ட அதிகரிப்பு உள்ள வெப்பநிலையில் ஏற்பட்ட, அதாவது இறுதி வெப்பநிலை எவ்வளவு அதான் கேள்வி. ஸோ அப்போ இறுதி வெப்பநிலை 44.7 பாகை செல்சியஸ் 5வது ஆன்சர். ரைட். அடுத்த கேள்வி. அடுத்த கேள்விக்கு வருவோம். அடுத்த கேள்வி, ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் ஒரு புளோரிக் அமிலம். புளோரிக் அமிலம் என்றால் என்ன? H+, புரோத்ரண ஏற்கக்கூடியது. அதாவது லௌரி-பிரான்சிஸ் கொள்கைக்கு அமைவாக பார்த்துட்டோமே, H+L, அதாவது புரோத்ரணை இழந்தால் அமிலம், புரோத்ரணை ஏற்றால் மூலம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு புளோரிக் அமிலம், ஒரு புளோரிக் அமிலம் வந்து ஒரு H+ ஏற்கக்கூடிய அமிலம். உதாரணமா அமோனியா மாதிரியான ஒரு அமோனியா மாதிரி தானே ஒரு H+ ஏற்கும். NH3 ஒரு H+ ஏற்கும், தனிச்சோடியை கொடுத்து ஏற்கும். அதான். ஸோ அப்போ ஒரு புளோரிக் மூலம் அதே மாதிரி ஒரு அமிலம் மூலம், ஒரு மூல அமிலம். அப்போ ஒரு மூல அமிலம்னு சொல்லும்போது எங்களுக்கு விளங்கும், அதுல இருந்து அந்த ஒரு OH பிணைப்பு இருக்கும். அந்த ஒரு OH பிணைப்புல இருந்து ஒரு H+ வரும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விகிதம் 1:1 மாதிரி நடக்கும். அதாவது இது ஒரு அமில மூலம், அது ஒரு மூல அமிலம். இது வந்து என்னது? ஒரு மூல அமிலமும் ஒரு புளோரிக் மூலமும். அப்போ 1:1 விதத்துல தான் தாக்கம் நடக்கும். அந்த பாயிண்ட் அதைத்தான் விளக்கப்படுத்துது. ரைட். நியமிப்பு செய்யப்பட்ட போது நியமிப்பு வலை கீழே தரப்பட்டுள்ளது. அப்ப நியமிப்பு வலையை பார்ப்பீங்க என்றால் நியமிப்பு வலை இங்க ஆரம்பிச்சு இப்படி வந்து இப்படி போகுது. இதுல நல்லாவே குறையுது. இந்த பெருமானம் வந்து பாத்தீங்கன்னா 2 விட குறையுது. இந்த பெருமானம் ஒரு 11 கிட்ட ஆரம்பிக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த துரித pH வீழ்ச்சியில
துரித pH வீழ்ச்சி ஒரு 5 கிட்ட காட்டியிருக்காங்க, அதாவது 4 6க்கு இடையில காட்டியிருக்காங்க. அப்ப எங்களுக்கு சொல்ல முடியும், இப்ப கேட்ட கேள்வி என்னால் பின்வரும் எவ்விவரணம் நீமிப்பு வலைக்கு சரியானது. எவ்விவரணம் நீமிப்பு வலைக்கு சரியானது. நீமிப்பு வலைக்கு பாத்தீங்கன்னா இங்க pH ஆரம்பத்துல கரைசலோட pH 11 கிட்ட இருக்கு. இப்ப 11 கிட்ட இருக்குன்னா ஆரம்பத்துல அமிலத்தை சேர்க்க முன்னுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அமிலத்தின் கனவளவு. அப்ப அமிலத்தை சேர்க்கும் முன்னுக்கு 11 கிட்ட இருக்கு அப்படின்னா அது ஒரு மென் மூலமா இருந்திருக்கணும். அப்ப அது ஒரு வீக் பேஸா இருந்திருக்கணும். அவங்க குடிக்க நோட்டேஷன்ஸ் வாட்ச் பாத்தீங்கன்னா தெரியும், அது ஒரு வீக் பேஸா இருந்திருக்கணும். இப்போ வீக் பேஸ் ஒன்று தான் இது, ரைட்? இப்போ கரைசல்ல வந்து பாத்தீங்கன்னா இறுதி pH 2 விட குறைந்து 1 கிட்ட அண்மிக்குது. அப்ப இறுதியாக 1 கிட்ட வருது அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஆசிடா இருந்திருக்கும், ஏன்னா ஒரு 1 அமிலமாக இருந்திருக்கும். இப்போ வீக் பேஸ் ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்லும்போது எங்களுக்கு வரக்கூடிய விடைகள் 2வது மற்றும் 5வது மட்டும்தான், ரைட்? 2வது மற்றும் 5வது. ஸோ அப்போ அதுக்குள்ள வருவோம். அப்போ ஸ்ட்ராங் ஆசிடும் வீக் பேஸும் 2வது மற்றும் 5வது விடைகள் வரலாம். இதுல முடிவு புள்ளியில் நியமனியின் கனவளவு அப்ப 1க்கு 1ங்கிற விகிதம் தானே. அப்ப என்னது ஒரு மூல அமிலம், அப்ப அசிடுக்கும் பேஸுக்குமான விகிதம் 1க்கு 1. அப்ப எங்களுக்கு அசிட் எவ்வளவு முடிஞ்சிருக்கு, 25 சென்டிமீட்டர் கனம் முடிஞ்சிருக்கு. அப்ப இதே அளவு தான் பேஸும் இருந்திருக்கணும், புரியுதுங்களா? அப்ப எங்களுக்கு அந்த முடிவு புள்ளியின் கனவளவு திருத்தமாக சரி 1க்கு 1ங்கிற விகிதத்துல தான் இருந்திருக்கணும். இது H2SO மாதிரியா இருக்க மாதிரி தான் அங்க நாங்க விகிதங்களை பத்தி யோசிக்க வேண்டி இருக்கும். அப்ப இது ரெண்டுமே 1க்கு 1ங்கிற விகிதத்துல இருக்கிறதுனால முடிவடைந்த அமிலத்தின் கனவளவு அங்க இருந்த மூலத்தின் கனவளவுக்கு சமனா இருந்திருக்கலாம். செறிவுகள் பார்த்துக்கிட்டு வரீங்க. ஸோ அப்போ எங்களுக்கு இங்க 25 சென்டிமீட்டர் கியூப் தான் முடிவு புள்ளியில் நியமனியின் கனவளவு. ஆமா, அது எங்களுக்கு இந்த கிராஃப்ல வச்சு சொல்ல முடியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் கியூப் காட்டியிருக்காங்க. அப்ப இந்த முடிவு புள்ளியில நியமனி எவ்வளவு முடிஞ்சிருக்கு, 25 சென்டிமீட்டர் கியூப் முடிஞ்சிருக்கு. அப்ப எங்களுக்கு இந்த இடத்துல 2வது ஆன்சரும் வரும், மறுபடியும் 5வது ஆன்சரும் வரும். அதுக்கடுத்து முடிவு புள்ளியில் pH, முடிவு புள்ளியில் pH பாத்தீங்கன்னா இதான் முடிவு புள்ளி, முடிவு புள்ளியில் pH 5. ஸோ அகைன் அங்க 2வது மற்றும் 5வது ஆன்சர்லையும் சேமா தான் வந்துட்டு இருக்கு. அடுத்து உகந்த காட்டின்னு சொல்லும்போது நாங்க மெதைல் ஒரேஞ்சா அப்படி இல்லாட்டி 2வது ஃபினோப்தலினா, அவ்வளவுதான். இப்போ ஃபினோப்தலின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அதோட pH வீழ்ச்சி, ஃபினோப்தலின் pH வீழ்ச்சி அது பிங்க் கலர் ஒரு 8க்கும் 11க்கும் அல்லது 10க்கும் இடையில தானே இருக்கும். பட் மெதைல் ஆரஞ்சுன்னு சொல்லும்போது அதானே ஒரு 3க்கும் ஒரு 5.5 அந்த அளவுல இருக்கும். அப்ப எங்களுக்கு இந்த இடத்துல பொருத்தமான காட்டியது மெதைல் ஆரஞ்சு. ஸோ உங்களுக்கு விட 5வது ஆன்சர் சொல்ல முடியும். 5வது ஆன்சர் 4வது கேள்வி, 14வதுக்கு 5வது ஆன்சர், ரைட்? 15வது எம்சிக்யூ. 15வது எம்சிக்யூ பாத்தீங்கன்னா பின்வரும் தாக்க ஒழுங்குமுறைகளில் எது 1,2 டைப்ரோமோ புரோப்பேன் 1,2 டைப்ரோமோ புரோப்பேன். ஸோ 1,2 டைப்ரோமோ ப்ரோப், அப்ப 3 வரணும், புரோப்பேன் வரணும். பட் 1,2 டைப்ரோமோ, இப்ப நான் இந்த பக்கம் இருந்து சொல்றேன் 1,2 டைப்ரோமோ புரோப்பேனை உருவாக்கக்கூடியது 1,2 டைப்ரோமோ புரோப்பேன். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஹைட்ரஜனாக இருந்திருக்கணும், ஹைட்ரஜன், ரைட்? அப்ப இது எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரி. இப்ப முதலாவது பாத்தீங்கன்னா கொன்ன H2SO4 செறிந்த H2SO4 Br. அப்ப CH3 CHOH இருக்குது, இந்த இடத்துல CH3. அப்ப இதுக்கு நீரகற்றல் செய்யும்போது கொன்ன H2SO4 சேர்க்கும்போது CH3 CH3. அப்ப நீரகற்றல் செய்யலாம் அந்த பக்கம் அல்லது இந்த பக்கம். அப்ப CH டபுள் பாண்ட் CH2 பிறகு எங்களுக்கு Br2 ஐட்டம் செய்வீங்கன்னா இது கிடைக்கும். அப்ப முதலாவது ஆன்சர் ஓகே தான். 2வது பாத்தீங்கன்னா லித்தியம் அலுமினியம் நைட்ரேட். அப்ப அது யார், அது CH3 CHOH, இங்க C டபுள் பாண்டோ OH. அப்ப இதுக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா இது தாழ்த்தப்படும். அப்ப CH3 COH ஹைட்ரஜன், C இங்கேயும் OH, இங்க என்னது ஹைட்ரஜன் வரும், அதாவது ஓய்க் அமிலம் ஆல்கஹால்களாக தாழ்த்தப்படும். பிறகு இதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படி என்றால் மிகையான FeBr3 போடுவீங்கன்னா இதுவும் Br ஆக மாற்றமடையும். ஓகே தானே? அப்ப இந்த 2வதும் சரி, ரைட்? 3வது பாத்தீங்கன்னா அட்கைனுக்கு CH3 C ட்ரிபிள் பாண்ட் ஹைட்ரஜன். இப்ப முதலாவதாக H2
PDBASO4 இன்னொன்று. ஸோ அப்போ எங்களுக்கு பகுதியாக ஹைட்ரஜன் ஏற்றப்படும். அப்போ CH3 CH டபுள் பாண்ட் CH வரும். பிறகு இதுக்கு Br2 சேர்க்கிறது. அப்போ எங்களுக்கு அதுவும் வரலாம் தானே, இந்த தொகுதி வரும். அதுவும் சரி. மூன்றாவது. அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா இதே CH3 C ட்ரிபிள் பாண்டுக்கு ஹைட்ரஜனுக்கு முதலாவதாக மிகையான Br2. மிகையான Br2 என்றால் இந்த Br இந்த இடத்துல Br ஆக மாறும். இந்த பிணைப்பு உடைந்து இந்த பிணைப்பு உடைந்தும் Br ஆக மாறும். ரைட், நாலாவது கூற்றுக்கு. பிறகு ஹைட்ரஜன் அப்படி ஒரு தாக்க பொறிமுறையிலேயே பிறகு எங்க ஹைட்ரஜன் போட முடியும். ஸோ அது பிழையான பதில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்போ இது பிழை. அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களோட CH3 CH2 Br. இப்போ இதுக்கு HX அகற்றப்படுது. அப்போ HX அகற்றப்பட்டால் டபுள் பாண்ட் உருவாகும். பிறகு அதுக்கு Br2 சேர்க்கப்படுது. ஆகவே ஐந்தாவது ஆன்சரும் வரலாம் இல்லையா? ஐந்தாவது ஆன்சரும் மிக இலகுவாக வர முடியும். ஸோ எங்களுக்கு அங்கே வர பொருத்தமற்ற ஒரு பொறிமுறையாக ஒரு தொடராக அமைவது நாலாவது பதில். ரைட், நாலாவது பதில். ஓகே, அடுத்து 16வது MCQ. பின்வரும் தாக்கம் H2 கேஸ் மற்றும் I2 கேஸ் தாக்கமடைந்து 2 H கொடுக்குது. ஸோ அப்போ தாக்கம் H2 கேஸ் பிளஸ் I2 கேஸ் தாக்கமடைந்து 2 HI கேஸ் கிடைக்கப்பெறுது. அப்போ இதில் ஒரு தாக்கம் சொல்கிறாங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா விரைவாக நடைபெறும் ஒரு சமநிலைப்படி. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா மந்தமாக நடைபெறும் ஒரு படி. அப்போ மந்தமாக நடைபெறும் ஒரு படிக்கான தாக்க வீதத்திற்கான கோவை வழங்கப்படுது. இப்போ அது பார்த்தீங்கன்னா அந்த மந்தமான படி. அப்போ நான் சொல்கிறேன் ஸ்லோவான படிக்கான தாக்க வீதத்திற்கான கோவை அது K dash into H2 gas I gas இந்த வர்க்கம் அப்படின்னு காட்டுறாங்க. ரைட், வர்க்கம் என்று காட்டப்படுது. இப்போ இங்கே வீத மாறிலி Km, அந்த மந்தமான படிக்கான வீத மாறிலி Km. இப்போ தாக்கத்தின் ஒட்டுமொத்த தாக்க வீத விதியை H2 மற்றும் I2 சார்பாக தருவது. அப்போ தாக்கத்தின் ஒட்டுமொத்த தாக்க வீத மாறிலி K என்று தரப்படுது. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முதலாவது சொல்றாங்க எங்களுக்கு இது ஒரு மந்தமான படியாம், இதை உருவாக்குறது. அப்போ எங்களுக்கு சொல்ல முடியும். அப்போ மந்தமான படி, அந்த இரண்டாவது படி மந்தமான படி. அப்போ அந்த மந்தமான படியில் I கேஸ் ரெண்டும் இதன் அடிப்படையில் இந்த P சமானம் தானே இங்கே வர்க்கமாக மாறி இருக்கு. அப்போ I கேஸ் ரெண்டும் H2 கேஸும் தாக்கமடைந்து எங்களுக்கு 2 HI விளைவாக்கப்படுது கேஸ். இதான் மந்தமான படி. இந்த மந்தமான படிக்கு தான் அந்த RS சமன் K dash H2 கேஸ் தாக்கமடைந்து எங்களுக்கு அப்போ H2 கேஸ் ஒன்று I கேஸ் ரெண்டும் இங்கே இருக்குது. ரைட், அப்போ இதான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாக்கத்துக்கான தாக்கவித கோவை, தாக்கவித விதிக்கமைவாங்க. இப்போ இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க ஒரு வேகமான ஒரு சமநிலைப்படி. இப்போ வேகமான சமநிலைப்படி என்றால் ரெண்டே ஸ்டெப்ல தான் நடக்குது. அப்போ எங்களுக்கு H2 கேஸோட I கேஸ் தாக்கம் அடையும். அப்போ இங்கே H2 கேஸோட I2 தானே தாக்கம் நடக்குது. அப்போ இந்த I2 கேஸ் 2 I கேஸா மாற்றப்பட்டிருக்கணும். அதுதான் அந்த சமநிலையா இருந்திருக்கணும். அப்போ I2 கேஸ் 2 I கேஸா மாற்றப்படுறது தான் இந்த சமநிலை. இது விரைவான படி, இது வந்து பார்த்தீங்கன்னா மந்தமான படி. இப்போ இந்த விரைவான படிக்கு நான் என்ன செய்யலாம்னு கேட்டால் சமநிலை மாறிலிக்கான கோவை எழுதலாம். இப்போ சமநிலை மாறிலி கேசின்னு சொல்லுவோமே, ரைட், கேசி ஓகே சமநிலை மாறிலி. ஸோ சமநிலை மாறிலி கேக்கான கோவை சமன் அது I கேஸ் செறிவின் வர்க்கம் அதன் கீழ் I2 கேஸ். ரைட், இப்போ எங்களுக்கு இந்த இடத்துல I2 கேஸ், அதாவது I கேஸ் வர்க்கம் எதுக்கு சமனாக இருக்கும்? I கேஸ் வர்க்கம் சமனாக இருக்கும் K இன்டு சமநிலை மாறிலி. இந்த சமநிலைக்கான சமநிலை மாறிலி I2 கேஸுக்கு சமனாக இருக்கும். இப்போ எங்களுக்கு இந்த I கேஸ் வர்க்கத்துக்கு பதிலாக நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த I கேஸ் வர்க்கத்துக்கு பதிலாக இதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ எங்களுக்கு K டேஷ் சமன் என்னது H2 கேஸ் இன்டு இதுக்கு பதிலாக இது. ஸோ அப்போ K இன்டு I2 கேஸ் ஆக இருக்கும்.
ரைட். இப்போ எங்களுக்கு சொல்ல முடியும், இப்போ இது ஒரு மாறிலி தானே, இது ஒரு அந்த மந்தமான படிக்கான மாறிலி. அப்போ இது ரெண்டையும் சுருக்கி இருந்தால் இது சமநிலை மாறிலி, இது சமநிலை மாறிலி. அப்போ கேசின்னு சொல்லிக்கலாம் சமநிலை, இக்யூலிபிரியம். ஸோ சமநிலை மாறிலி, சமநிலை மாறிலி. ஸோ இப்போ சமநிலை மாறிலி இன்டூ இந்த மந்தமான படிக்கான தாக்க விதத்துக்கான மாறிலி கே இக்யூலிபிரியம். ஸோ அப்போ H2 கேஸ், இங்கே பார்த்தீங்கன்னா I2 கேஸ். எங்களுக்கு இது ரெண்டையும் சுருக்கி சொல்ல முடியும் தாக்கத்தின் ஒட்டுமொத்த சமநிலை தாக்க வித மாறிலி கேன்னு சொல்ல முடியும் இன்டூ H2 கேஸ் இன்ட்டு என்னவா இருக்கும் அப்படின்றால் I2 கேஸ் ஆக இருக்கும். ஓகே, எங்களுக்கு முதலாவது பதில் எங்களுக்கு ஆன்சராக சொல்ல முடியும். ஓகே ஓகே பிள்ளைகள், நான் மிகுதி வினாக்களை இன்னும் ஒரு வீடியோவில் செய்து விடுறேன். அடுத்த வீடியோவில், அதாவது உடன் விரைவாக நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒரு சின்ன தடங்களுக்கு வருது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் B2ல் நாங்கள் 11, 12, 13, 14, 15, 16 வினாக்கள் பார்த்துருக்கோம். 17, 18, 19, 20 நான் உங்களுக்கு இன்னும் ஒரு வீடியோவில் செய்து விடுறேன். ஓகே, அது வரைக்கும் இந்த வினாக்களோட தொடர்பட்ட விடைகள் நீங்கள் சரின்னா அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி எதிர்பாருங்க அடுத்தடுத்த வீடியோஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.